வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரிகளை ஓட ஓட விரட்ட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தைலாபுரம் சென்ற அவருக்கும் அமைச்சர்களுக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் விருந்தளித்து உபசரித்தார். அதிமுக பாமக கூட்டணி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் விருந்துக்கு அழைத்திருந்தார். அதன்படி விருந்தில் பங்கேற்கச் சென்ற முதலமைச்சருக்கு திண்டிவனத்தில் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்ற தேர்தலில் நமது கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால்தான் தமிழகத்திற்கான திட்டங்களை கேட்டு பெற முடியும் என்று கூறினார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சியை கலைக்க எதிர்க்கட்சியான திமுக பல இடையூறுகளை செய்ததாக குறிப்பிட்ட அவர், வரும் தேர்தலில் எதிரிகளை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றார். வஞ்சக குணம் படைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னதை போல தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் அதை தமிழகத்தில் வேரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது முக்கியமான தேர்தல். இதே புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு நடக்கப்படுகின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் எதிரிகளை ஓட ஓட விரட்டடிக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும். இதையடுத்து இரவு 9 மணி அளவில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, கே.பி. அன்பழகன், எம்.சி. சம்பத், முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி ஆகியோர் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றனர். அவர்களை வாசல் வரை சென்று ராமதாஸின் குடும்பத்தினர் வரவேற்றனர். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். திண்டிவனத்தில் அமைச்சர் சி.வி. சண்முகம், பாமக இடையே அரசியல் போட்டி இருந்து வரும் நிலையில் அவற்றையெல்லாம் மறந்து சி.வி. சண்முகமும் இந்த விருந்தில் பங்கேற்றார். விருந்தில் பங்கேற்றவர்களுக்கு சைவம், அசைவம், பாரம்பரிய உணவு, கிராமிய உணவு என 50க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் தடபுடலாக பரிமாறப்பட்டன. கோவா, மல்புவா, லித்தி ஸ்வீட் என விதவிதமான இனிப்பு வகைகளும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பரிமாறப்பட்டன. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற விருந்திற்கு பின்னர் முதலமைச்சரும் அமைச்சர்களும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். முன்னதாக ராமநாதபுரம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை மதுரை விமான நிலையத்திலேயே துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் இருமுறை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் அதிமுக கூட்டணி நடத்தும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிகழ்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். Local MLAs, local ministers, chief minister, deputy chief minister, other allies leader, state leader should come on Kanji. Now every program will be NDA program. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ. பன்னீர்செல்வம் தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். அதே சமயம் 40 தொகுதிகளிலும் போட்டியிட விரும்பும் தேமுதிகவினருக்கு விருப்ப மனு விநியோகம் நாளை முதல் தொடங்கும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனிடையே ராமநாதபுரம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமித்ஷா, திமுக காங்கிரஸ் கூட்டணியால் தேசத்திற்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை என குறிப்பிட்டார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சிகளை தொடர்ந்து நேற்று மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக ஆலோசனை நடத்தியது. திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான பேச்சுவார்த்தையில் மதிமுக சார்பில் 5 பேர் கொண்ட குழுவும், விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அதன் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். சந்திப்பு மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமைந்தது. எண்ணிக்கை தொடர்பாக பேசியிருக்கிறோம். எந்தெந்த தொகுதிகள் என்பதை பிறகு பேசுவோம். திமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவோடு பேசியிருக்கிற இந்த தகவல்
உறுதி செய்யப்பட்ட பிறகு அறிவிக்கப்படும். தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அந்த கட்சிக்கு ஒரு தொகுதி வழங்குவது என ஒப்பந்தமானது. இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்க வேண்டிய நிலை இருப்பதால் ஒரு தொகுதியோடு நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று எங்களிடத்திலே சொன்னார்கள். அதனை நாங்கள் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அதற்கு கையெழுத்திட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். தொகுதி உடன்பாடு குறித்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக முதன்மை செயலாளர் TR பாலு தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வரும் 28ஆம் தேதி ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக அக்குழு தெரிவித்தது. இதனிடையே சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசினார். 15 நிமிட சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து விசாரிக்க வந்ததாக குறிப்பிட்டார். அது மாதிரி அரசியல் பேசுவதற்காக நான் வரல, உடல்நலத்தை பற்றி விசாரிப்பதற்காக ஒரு மனிதாபிமான உணர்வோடு நான் அவரை சந்தித்தேனே தவிர நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல அந்த சந்திப்பு இல்லை. உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றி. காங்கிரசிற்கு 10, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 என 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியை ஒதுக்கிவிட்டு 25 தொகுதிகளில் திமுகவை போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க இந்த தேர்தலிலும் அதிமுக திமுக இடையே போட்டி நிலவுகிறது. தேமுதிக தொடங்கப்பட்ட போது இருந்த பலம் தற்போதும் உள்ளதா? விரிவாக அலசலாம். 2006 தேர்தலில் 8.5%, 2009 தேர்தலில் 10% என்று தேமுதிகவின் வாக்கு வங்கி ஏறுமுகத்தில் இருந்தபோது அந்த கட்சியை தங்கள் பக்கம் கொண்டுவர அதிமுகவும் திமுகவும் முயன்றன. அப்படி ஒரு கூட்டணியின் அவசியத்தை விஜயகாந்தும் உணர்ந்தே இருந்தார். அப்போது பண்ருட்டி ராமச்சந்திரன், ராமசாமி முயற்சியால் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைந்தது. தேமுதிகவிற்கு 41 தொகுதிகளை ஒதுக்கினார் ஜெயலலிதா. அந்த தேர்தலின் முடிவில் 29 இடங்களில் தேமுதிக வெற்றி பெற எதிர்க்கட்சித் தலைவரானார் விஜயகாந்த். பிறகு அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்து போனது. 2014 மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவை தங்கள் பக்கம் கொண்டுவர முயற்சித்தது திமுக. பல்வேறு கட்ட ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆனால் விஜயகாந்த் எதற்கும் பிடிகொடுக்கவில்லை. ஸ்டன் நடிகர் அல்லவா, அப்படித்தான் இருப்பார் விஜயகாந்த் என்றார் கருணாநிதி. அப்போது மோதியை வைத்து தமிழகத்தில் கூட்டணி அமைக்க தயாரானது பாஜக. காங்கிரசோடும் ரகசியமாக பேசி வந்த தேமுதிக திடீரென 14 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு பாஜக அணியில் இணைந்தது. 14 தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட போது அந்த அணியில் பாமகவுக்கு 8 தொகுதிகளும் மதிமுகவிற்கு 7 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. ஆனால் தேர்தலின் முடிவில் பாஜகவும் பாமகவும் தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற தேமுதிகவுக்கு 0 மிஞ்சியது. வாக்கு சதவிகிதமும் 10லிருந்து 5.5க்கு சுருங்கியது. வெற்றி பெற்ற பாஜகவும் பாமகவும் கன்னியாகுமரியிலும் தர்மபுரியிலும் காத்திரமான செல்வாக்கை பெற்றவை. கூட்டணி வாக்குகளும் வெற்றிக்கு உதவின. ஆனால் தேமுதிகவின் வாக்குகள் தமிழகம் முழுக்க விரவி கிடந்த போதும் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் அளவுக்கு இல்லை. உண்மையில் இது தேமுதிகவின் பலவீனம். ஆனால் அதுவே பலமாக மாறிப்போனதுதான் அரசியல் விசித்திரம். 2014 மக்களவைத் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த திமுகவிற்கு 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வலுவான கூட்டணி தேவைப்பட்டது. அப்போது திமுகவின் முதல் இலக்கு தேமுதிக 5.5% வாக்கு வங்கிதான். அதை காட்டியே வேறு பல கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டுவர முடியும் என்று கணித்தது திமுக. ஆகவே பகிரங்க அழைப்பும் விடுத்தது. அதை அலட்சியம் செய்யாமல் அதிமுகவையும் திமுகவையும் சமதட்டில் வைத்து கடுமையாக விமர்சித்தது தேமுதிக. பாஜக, மக்கள் நலக் கூட்டணி, திமுக என மும்முனைகளிலிருந்தும் அழைப்புகள் வந்து கொண்டிருந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் மாநாடு நடத்தினார் விஜயகாந்த். அதில் கிங்கா கிங் மேக்கரா என்ற கேள்வியை எழுப்பி தான் கிங்காக இருப்பதையே தொண்டர்கள் விரும்புவதாக சொன்னார். மக்கள் நலக் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டார். தேமுதிகவிற்கு 104 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அந்த அணியின் பிரதான முழக்கமான கூட்டணி ஆட்சிக்கும் சம்மதம் தெரிவித்த விஜயகாந்த் வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சார பயணம் மேற்கொண்டார். ஆனால் தேர்தலின் முடிவில் தேமுதிகவிற்கு படுதோல்வியே மிஞ்சியது. விஜயகாந்தே தோற்றுப்போனார். கட்சியின் வாக்கு சதவிகிதம் 2.5க்குள் சுருங்கியது.
2019 மக்களவைத் தேர்தல் நெருங்கியிருக்கும் இந்த நேரத்திலும் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார் விஜயகாந்த். ஜெயலலிதா இல்லாத அதிமுகவும் மு.க. ஸ்டாலினுக்கு வெற்றி பெற்று தலைமையை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயமும் இதற்கான காரணிகள். அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் பாமக, தேமுதிக போன்ற வாக்கு வங்கி ரீதியான வலுவான கட்சிகள் தேவை. அந்த அடிப்படையில்தான் பாமகவுடன் கூட்டணி அமைத்து 7 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை இடமும் கொடுத்திருக்கிறது அதிமுக. தற்போது பாஜகவின் வழியாக தேமுதிகவை தன் பக்கம் இழுக்கும் முயற்சி செய்து வருகிறது அதிமுக. அதன் காரணமாகவே வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை முடிந்து தமிழகம் திரும்பிய விஜயகாந்தை நலம் விசாரிக்க வந்தார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். பாமகவுக்கு இணையான கட்சி என்ற அடிப்படையில் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது போலவே தங்களுக்கும் தொகுதி ஒதுக்கீடு நடக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தேமுதிக எடுத்துள்ளது. இந்த இடத்தில் முக்கியமான கேள்வி எழுகிறது. தேமுதிகவின் இன்றைய பலம் என்ன? அடிப்படையில் தேமுதிகவின் பலங்கள் என்று 2 சொல்லலாம். ஒன்று அதன் வாக்கு வங்கி, மற்றொன்று பிரச்சார பலம். கடைசியாக நடந்த தேர்தல் முடிவுகளின்படி தேமுதிகவின் வாக்கு வங்கி 3% சுருங்கிவிட்டது. ஆனாலும் அந்த வாக்கு வங்கி தமிழகம் முழுக்க விரவி கிடக்கிறது. ஆகவே சொற்ப எண்ணிக்கையில் வெற்றி வாய்ப்பை தவறவிடும் பெரிய கட்சிகளுக்கு இந்த வாக்கு வங்கி பெருந்துணையாக அமையும். தனியா போட்டியிடும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு வாக்கு சதவீதம் கையில் வச்சிருந்தார். இன்னைக்கு தேதிக்கு அவர் கூட்டணியில் போட்டியிட்டதால அவருடைய பலம் என்னன்னு அவரால் தீர்மானிக்க முடியாது. இரண்டாவது, கடந்த ஒரு 2 ஆண்டுகள் அவர் உடல்நிலைக்கு அப்புறமா அவர் தீவிரமான அரசியலே இல்லை. ஸோ அதனால் அவருக்கு என்ன நெருக்கடினா, இப்போ எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணியை நோக்கி போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கார். அடுத்து தேமுதிகவின் பிரச்சார பலம். 2011 தொடங்கி 2016 சட்டமன்ற தேர்தல் வரை கூட்டணியின் முதன்மை பிரச்சார பீரங்கியாக விஜயகாந்த் வலம் வந்தார். அவருக்காக பெரிய அளவில் மக்கள் திரண்டனர். ஆனால் இன்று நிலைமை அப்படி இல்லை. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதால் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் விஜயகாந்த் இல்லை. ஆக தேமுதிகவின் முக்கியமான பலமாக கருதப்பட்ட பிரச்சார பலம் இம்முறை இல்லை. இதில் 2 இது பார்க்கணும். அவருக்கு உடம்பு சுத்தமாக முடியல. அவர் கேம்பெயினுக்கு வருவாராங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அவர் வீட்டிலேருந்து அவங்க அந்த அம்மாவோ இல்லை அவங்க இதோ அவர் பேரை வச்சு கேம்பெயின் பண்ணுவாங்க. அது மக்கள் இடத்துல எவ்வளோ தூரம் போய் சேரும், அவர்கிட்ட இப்போ பார்ட்டி எவ்வளோ இருக்காங்கங்கிறதும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. வாக்கு வங்கியிலும் பெரிய அளவில் பலமில்லை, பிரச்சார பலமும் இல்லை என்ற சூழலில் தேமுதிக இருக்கிறது. என்றாலும் அந்த கட்சி சில பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்ற நம்பிக்கைதான் தேமுதிகவின் இன்றைய ஒரே பலம். ரயில்வேயில் 1,30,000 பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். எந்தெந்த பணிக்கு எப்போது விண்ணப்பிக்கலாம் என தற்போது பார்க்கலாம். ரயில்வேயில் மொத்தம் 1.5 லட்சம் பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அதில் 30,000 பணியிடங்களுக்கு 3 கட்டமாக விண்ணப்ப தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கிளர்க், சரக்கு பாதுகாவலர், ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்ட தொழில்நுட்பம் சாராத பணிகளுக்கு பிப்ரவரி 28 முதல் விண்ணப்பிக்கலாம். செவிலி, சுகாதார ஆய்வாளர், மருந்தாளுநர் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கு மார்ச் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்க முடியும். ஸ்டெனோகிராஃபர், மொழிபெயர்ப்பாளர் உள்ளிட்ட அமைச்சக ரீதியான பணிகளுக்கு ஆன்லைனில் மார்ச் 8 முதல் விண்ணப்பங்கள் ஏற்கப்படும். லெவல் 1 வகையைச் சேர்ந்த 1 லட்சம் பணியாளர்களுக்கு மார்ச் 12ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். அனைத்து பணிகளுக்கும் ரயில்வே இணையதளங்கள் வழியாக ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இதுபற்றிய முழுமையான விவரங்கள் இந்த வார எம்ப்ளாய்மெண்ட் இதழில் வெளியாகியுள்ளது. ரயில்வே பணிகளில் SC, ST, OBC உடன் இந்த முறை உயர்சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. ஏற்கனவே 1.5 லட்சம் ஆட்களை பணிக்கு சேர்ப்பதற்கான தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. பொதுத்துறை நிறுவனங்களான BSNL மற்றும் MTNL ஆகியவற்றின் கணிசமான ஊழியர்கள் ஓய்வு வயதை நெருங்கிய நிலையில் 8,500 கோடி ரூபாய் செலவில் நாட்டிலேயே மிகப்பெரிய விருப்ப ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL-இல் 1,76,000 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். இவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியமானது ஆண்டு வருவாயில் 60% தொடுகிறது. மேலும் 14,000 கோடி ரூபாய் கடன் சுமையுடனும் 31,827 கோடி ரூபாய் குவிந்த நட்டத்துடனும் BSNL தள்ளாடி வருகிறது. இவற்றை கருத்தில் கொண்டு ஓய்வு பெறும் நிலையில் உள்ள ஊழியர்களை விருப்ப ஓய்வூதியம் அல்லது பென்ஷன் திட்டம் போன்றவற்றின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 ஊழியர்களை முழுவதுமாக வெளியேற்ற BSNL முடிவெடுத்துள்ளது. இதுபோல் மும்பை மற்றும் டெல்லி தொலைத்தொடர்பு வட்டங்களுக்கு
தொலைபேசி சேவை அளிக்கும் MTNL-க்கும் 19,000 கோடி ரூபாய் கடன் சுமை உள்ளது. இதில் பணிபுரியும் 22,000 பேருக்கு வருவாயில் 90% ஊதியமாக தர வேண்டியுள்ளதால் MTNL-ம் விருப்ப ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க உள்ளது. இதன்படி அடுத்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் 16,000 பேரை விருப்ப ஓய்வில் MTNL அனுப்ப உள்ளது. மத்திய அரசின் VRS திட்டப்படி BSNL நிறுவனத்திற்கு 6,365 கோடி ரூபாயும், MTNL நிறுவனத்திற்கு 2,120 கோடி ரூபாயும் என சுமார் 8,500 கோடி ரூபாய் அளவிற்கு இத்திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளது. விருப்ப ஓய்வில் செல்லும் ஊழியர்களுக்கு இதுவரை பணிபுரிந்த ஆண்டுக்கு தலா 35 நாள் ஊதியமும், மீதமுள்ள ஆண்டுகளுக்கு 25 நாள் ஊதியமும் தர திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய VRS திட்டமாக இது இருக்கும் என கூறப்படுகிறது.